ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 2024 ரொம்பவே ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இஃப், அதாவது இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னென்னா, நாம் எல்லாரோட குழந்தை பருவத்திலையும் நமக்குன்னு ஒரு கற்பனை நண்பர்கள் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அவங்க தான் இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸை மறந்துருப்போம். யாருக்குமே இப்போ ஞாபகம் இருக்காது. யார்கிட்டையாவது கேட்டால் நமக்கு ஞாபகம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம எல்லாரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளால மறக்கப்பட்ட அந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள இப்போ மொத்தமா மறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஒரிஜினல் குழந்தைகள், அதாவது இந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குன ஒரிஜினல் குழந்தைகள், அந்த குழந்தைங்க இப்போ வளர்ந்துருப்பாங்க. இருந்தாலும் அவங்கள தேடி அவங்க கூட ஒன்று சேர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படி இந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட ஒரிஜினல் குழந்தைங்க கூட ஒன்று சேர்றதுக்காக 2 பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அவங்கள உருவாக்குன ஆட்கள் கூட ஒன்று சேர்த்தாங்களா இல்லையா, அந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸை அழிய விடாமல் தடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே சூப்பராக சொன்ன படம் தான் இஃப், அதாவது இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. இவளோட பேர் பே. இவ அவளோட அப்பா, அம்மா, பாட்டி அப்படின்னு ஒரு சந்தோஷமான ஃபேமிலி கூட வாழ்ந்துகிட்டு இருக்கா. இந்த குட்டி பொண்ணான பேக்கு ஆர்ட்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட். அதனால ஆர்ட், கிராஃப்ட்ஸ்னு எப்பவாச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பா. இந்த பே அவளோட கற்பனை சக்தியை யூஸ் பண்ணி நிறைய இன்ட்ரெஸ்டான கதைகள் எல்லாம் சொல்லுவா. இவளோட கதைகளை தான் இவளோட அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க. பேயோட அம்மாக்கு கேன்சர் வியாதி இருக்கு. அதனால இன்னும் கொஞ்ச நாள்லயே அவங்க கண்டிப்பா இறந்து போக போறாங்க. ஆனாலும் அவங்களோட கடைசி காலகட்டத்தில் அவங்க பொண்ணான பே சொல்ற அந்த கற்பனை கதைகளை ஆர்வமா கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்து ஒரு கட்டத்தில் இறந்து போறாங்க. அங்க கட் பண்ணா தன்னோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவளோட படிப்பு விஷயமா வேற ஊருக்கு போயிருப்பா பே. இப்போ கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு அவளோட பாட்டி வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கா. கடைசியா இவ இந்த வீட்டுல இருந்தப்போ அவ வரைஞ்ச அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப பத்திரமா இந்த பாட்டி சேமிச்சு வச்சிருக்காங்க. ஆனா பேவும் அதெல்லாம் பார்த்துட்டு, எனக்கு இப்போ 12 வயசு ஆகுது, நான் பெரிய பொண்ணாயிட்டேன், எனக்கு இப்போ இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகேன்னு அவளோட பாட்டியும் அவளை எந்த கம்பலும் பண்ணாம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து வைக்கிறாங்க. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல பே இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறா. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவளோட அப்பா ஒரு ஹார்ட் சர்ஜரிக்காக இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காரு. ஸோ அவரை பாக்குறதுக்காக தான் இப்போ இவங்க வந்திருக்கா. அங்க போய் அவரோட ரூமை ஓபன் பண்ணி பார்த்தா அவர் பெட்ல இல்ல. பேயோட அப்பா ஒரு ஜாலியான ஆளு. எந்த அளவுக்கு ஜாலியான ஆளுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக ட்ரிப்ஸ் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரிப்ஸ் ஏத்துற ஸ்டாண்டையே ஒரு பொண்ணு மாதிரி கிரியேட் பண்ணி அது கூட ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. பேவும் அவங்க அப்பா கிட்ட, இதோ பாருங்கப்பா, நான் ரொம்ப வளர்ந்துட்டேன், வாழ்க்கை எப்பவுமே ஜாலியா இருக்காதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றா. அது உண்மைதான். உன்னோட அம்மா அட்மிட் ஆயிருந்த அதே ஹாஸ்பிட்டல்ல இப்ப நானும் அட்மிட் ஆயிருக்கிறது நினைச்சு நீ வருத்தப்படுற. ஆனா அம்மாக்கு இருந்தது கேன்சர், அதனால தான் அம்மா இறந்து போயிட்டாங்க. எனக்கு இருக்கிறது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம்தான், அது சர்ஜரியிலேயே சரி பண்ணிடலாம், அதனால ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. இப்போ அங்கே கட் பண்ணால் நைட்டு நம்ம பே வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு பெரிய உருவம் நடந்து போகிற மாதிரி சத்தம் கேட்குது. பேவும் வெளியே வந்து பார்க்குறா. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே அங்கே இல்லை. அப்போ அந்த இடத்துல எதிர்பாராத விதமாக இவளோட ரூமில் இருக்க அந்த கபோர்டு ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ள இவ போன தடவை பாட்டியோட வீட்டுக்கு வந்தப்போ இவ செஞ்ச ஆர்ட்ஸ், கிராஃப்ட்ஸ் இப்படி எல்லா விஷயங்களுமே இருக்கு. அது கூடவே ஒரு கேமராவும் இருக்கு. ஆனால் அதில் சார்ஜ் இல்லாததுனால அது ஆன் ஆகலை. அதனால அதுக்கு சார்ஜ் ஆகலான்னு சொல்லிட்டு வெளியில கடைக்கு கிளம்புறா. அந்த நேரத்தில் மாடியில இருந்து வித்தியாசமான ஒரு உருவம் பேவை பார்க்குது. நம்ம பேவும் பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து அந்த கேமராக்கான சார்ஜரை வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போறா. அப்படி இவ போய்கிட்டு இருக்கும் போது வீட்லயே இவளை ஃபாலோ பண்ண அதே உருவம் இப்போ இங்கேயும் இவளை ஃபாலோ பண்ணுது. வீட்டோட பக்கத்துல வந்ததும் பே அந்த உருவத்தை பார்த்துடுறா. ஆனா அந்த உருவம் பேயை பார்த்து பயந்து ஓடிடுது. ஐயோ, நம்ம எப்படி அவளோட கண்ணுக்கு தெரிஞ்சோம், அவளோட கண்ணுக்கு நாம தெரிய மாட்டோமே, ஐயோ நம்மளை ஃபாலோ பண்ணி வாராளே அப்படின்னு சொல்லி அந்த உருவம் நம்ம பேவை பார்த்து பயந்துக்கிட்டே ஓடுது. பேவும் விடாம அந்த உருவத்தையே ஃபாலோ பண்ணி போயிட்டு அவளோட வீட்டை தாண்டி அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்து மேல டாப் ஃப்ளோர் வரைக்கும் அதை தேடி நடந்து போறா. அந்த பட்டர்ஃப்ளை உருவம் யாரோ ஒருத்தங்க கிட்ட அந்த பொண்ணு என்ன பார்த்துட்டா, நானும் அதை பார்த்து பயந்து ஓடி வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே, நீ பயப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இன்னொருத்தர் பேசுற மாதிரி சத்தம் கேக்குது. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க சத்தம் நம்ம பேக்கு நல்லாவே கேக்குது. அதனால நம்ம பேவும் அந்த வீட்டோட சாவிக்கான ஹோல் இருக்கும் இல்லையா, அது வழியா உள்ள பாக்குறா. இப்படி பார்த்தா ஒருத்தங்களோட கண்ணு தெரியுது. உடனே நம்ம பேவும் பயந்து போய், நான் கீழே இருக்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்கேன், உங்களோட பொண்ணுகிட்ட நான் பேசலாமான்னு சொல்லி பே கேக்குறா. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவரு இங்க யாருமே இல்லைன்னு சொல்லிடுறாரு. நம்ம பே பேசுற சத்தத்தை கேட்டு அந்த முழு அப்பார்ட்மெண்டோட ஓனர் அம்மா வெளியே வராங்க. அவங்க வெளியே வந்து நம்ம பே கிட்ட என்னமா விஷயம்னு சொல்லி கேட்குறாரு. அவங்கள பார்த்ததும் நம்ம பே பயந்து அங்கிருந்து ஓடிடுறா.
இப்போ அங்கே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் அவளோட அப்பாவை பார்க்கறதுக்காக கையில் ஒரு பொக்கையை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரா. இவ போற வழியில ஒரு சின்ன பையன் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பான். அவனே இவளை கூப்பிட்டு பேசுறான். இவனோட பேரு பெஞ்சமின். அந்த பையனும் அவனோட ரூம்ல இருந்த டிவி வேலை செய்யலன்னு சொல்லிட்டு சும்மா போற இவளை கூப்பிட்டு டைம் பாஸ்க்காக பேசிக்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட பேசி முடிச்சிட்டு அவளோட அப்பா இருக்க ரூம்க்கு வந்து பே பாக்குறா. பார்த்தா அவர் படுத்திருந்த பெட்ல இருந்து ஜன்னல் வரைக்கும் ஒரு துணியை கட்டி கீழே இறங்கி இருக்க மாதிரி தெரியுது. என்னன்னு பார்த்தா அவர் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு எஸ்கேப் பண்ண மாதிரி தெரியுது. ஆனா நம்ம பேவும் கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாம கேஷுவலா போய் அங்க இருக்க கபோர்டை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அவரு அதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்காரு. இவர் எப்பவுமே இப்படிதான் ஏதாச்சும் ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப அங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு இதுக்கு முந்தின நாள் ஒரு சத்தம் கேட்டு சொல்லி அதே மாதிரி இன்னைக்கும் இவளுக்கு சத்தம் கேக்குது. நேற்றுக்கு நைட்டு அந்த பட்டர்ஃப்ளை உருவம் யாரோ ஒருத்தங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, இப்போ அந்த ஆளை கூட்டிட்டு அந்த உருவம் வெளியே போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம பேயும் அவங்கள ஃபாலோ பண்ணி போறா. பார்த்தா அந்த ஆளு பக்கத்து தெருவுக்கு வந்து அங்க இருக்க ஒரு வீட்டுல திருட்டுத்தனமா அதோட மாடி மேல ஏறி போய்கிட்டு இருக்காரு. அங்க போய் பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லா நிறைய பொம்மை எல்லாம் இருக்கு. அங்க ஒரு சின்ன குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல இவரு அங்க ப்ளூன்னு யாரோ ஒருத்தரை கூப்பிடுறாரு. பார்த்தா கபோர்டுக்குள்ள இருந்து வயலட் கலர்ல பெருசா ஒரு உருவம் வருது. இந்த உருவத்தோட பேரு தான் ப்ளூ. நம்ம இங்கிருந்து உடனே கிளம்பி ஆகணும், வா நாம போகலாம்னு சொல்லி இவர் கூப்பிடுறாரு. இவரோட பேரு கேல். ஆனா ப்ளூவும் எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, இவளோட கண்ணுக்கு நான் தெரிஞ்சிருப்பேன், எனக்கான ஆள் இவ தான், அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அது பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ப்ளூக்கு தும்மல் வந்துருது. நம்ம கேலும் அந்த ப்ளூவை எப்படியோ கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு. ஆனாலும் அதை மீறி அந்த ப்ளூ தும்மிருது. அந்த சத்தத்தை கேட்டு அந்த ரூம்ல தூங்கிக்கிட்டு இருந்த அந்த குழந்தை முடிச்சு பாக்குது. அந்த குழந்தை கண் முழிச்சு பார்த்தாலும் இந்த ப்ளூ அந்த குழந்தையோட கண்ணுக்கு தெரியவே இல்லை. இப்போ திரும்பவும் அந்த குழந்தை தூங்குனதும் நம்ம கேல் அந்த வீட்டுல இருந்து வெளியே வராரு. இத பே பாத்துடுறா. பே பாக்குறத நம்ம கேலும் பாத்துடுறாரு. அந்த இடத்துக்கு அந்த பட்டாம்பூச்சி உருவம் வருது. இதோட பேரு பிளாசம். அதை பார்த்ததும் நம்ம பே அந்த இடத்துலயே மயங்கி கீழே விழுந்துடுறா. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம பே கண் முழிச்சு பாக்குறா. எங்க அவ இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த பிளாசமோட வீட்டுல தான். அதாவது நம்ம பே இருக்க அதே அபார்ட்மெண்ட்ல டாப் ஃப்ளோர்ல இருக்க வீட்டுல தான். அந்த ரூம்ல ஒரு டேபிள்ல நிறைய குழந்தைங்களோட போட்டோஸ் இருக்கு. பக்கத்துலயே பெருசா அந்த ப்ளூ வந்து நிக்கிறான். அவனை பார்த்ததும் திரும்பவும் நம்ம பே பயப்படுறா. இந்த பிளாசம் ப்ளூ இவங்க ரெண்டு பேருமே இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் இவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட கற்பனையில உருவான ஒரு கற்பனை பாத்திரங்கள் தான் இவங்க. இவங்களை எந்த குழந்தைங்க உருவாக்கிச்சோ அந்த குழந்தைங்களோட கண்களுக்கு மட்டும்தான் இவங்க தெரிவாங்க. ஆனா இப்போ இவங்க பேயோட கண்ணுக்கு தெரியறது இவங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கு, பேக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குன குழந்தைங்க இப்போ வளர்ந்துட்டதுனால இவங்களை மறந்துட்டாங்க. ஸோ அதனாலதான் இவங்க எல்லாம் சும்மா சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு குழந்தைய செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம கேலும் ஹெல்ப் பண்றாரு. அதனால தான் இவர் நிறைய குழந்தைங்களோட போட்டோஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ளூவை உருவாக்குன ஒரு குழந்தை இப்போ பெருசா வளர்ந்துட்டான். அதனால அவன் ப்ளூவை மறந்துட்டான். அதனால தான் ப்ளூ வேற ஒரு குழந்தை கிட்ட போகலாம்னு சொல்லி முடிவு பண்ணி தான் பக்கத்து தெருவில் இருக்க அந்த குழந்தையோட வீட்டுக்கு போயிருக்கான். ஆனா அந்த குழந்தைக்கு மட்டும் இல்ல, வேற யாரோட கண்ணுக்குமே இந்த ப்ளூ தெரியவே இல்லை. சொல்ல போனா இந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லக்கூடிய இந்த கேரக்டர்ஸ் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, இவங்கள மாதிரியே நிறைய இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இங்க என்னதான் நடக்குது, தயவு செஞ்சு கொஞ்சம் டீட்டெயிலா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே ப்ளூவும், இதோ பாரு பே, நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொண்ணு, உன்னோட கண்ணுக்கு தான் இஃப் ஆனா நாங்க எல்லாருமே தெரிகிறோம். எல்லாருமே வா, எல்லாருமேனா எத்தனை பேரு அப்படின்னு சொல்லி பே கேக்குறா. இல்ல வேண்டாம் அது சொல்லாது அப்படின்னு சொல்லி கேல் சொல்றாரு. இப்ப நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பே கேக்குறா. இதோ பாருங்க, ரொம்ப சிம்பிள், எங்களை உருவாக்குனவங்க எங்களை மறந்துட்டாங்க, அதனால எங்களுக்கு புது குழந்தைங்க வேணும், அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நீ ஹெல்ப் பண்ணணும். அங்க மெமரி லேன் ரிட்டையர்மெண்ட்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நிறைய கிஃப்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு நான் இவங்க எல்லாரையுமே பார்க்கணும்னு சொல்லி பே சொல்றா. ஆனா கேலோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம பேவும், நான் உங்களுக்கு கவனிச்சேன், புது குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்னால அது பண்ண முடியும், ஏன்னா நானே ஒரு குழந்தை அப்படின்னு சொல்றா. இப்ப அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல கேலும் பேயும் ஒரு ட்ரெயின்ல எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. இந்த இஃப்ஸ் எல்லாம் எப்போல இருந்து உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்கன்னு சொல்லி பே கேக்குறா. அதுக்கு கேலும், என்னோட நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் அவங்கள பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம கேலும் தீம் பார்க் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு பேவை கூட்டிட்டு வராரு. பேவும், நான் இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கேன், என்னோட அம்மா என்னை இங்க ஆல்ரெடி கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றா. அங்க இருக்க ஒரு ராட்டினத்துக்குள்ள ஒரு ரகசிய பாதை மாதிரி ஒண்ணு இருக்கு. அது வழியா உள்ள போனா அண்டர் கிரவுண்டுக்குள்ள ஒரு பெரிய இடமே இருக்கு. அங்க போய் பார்த்தா
நிறைய ரூம்ஸ் இருக்கு. அதுல ஒவ்வொரு ரூம்லயும் நிறைய வித்தியாசமான இஃப்ஸ் இருக்காங்க. அப்படி ஒரு ரூம்ல சில இஃப்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்கள உருவாக்குன குழந்தைங்க அவங்கள மறந்து போயிட்டதுனால ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா இடத்தையும் சுத்திக்கிட்டு இப்போ ஒருத்தரை மீட் பண்றதுக்காக இவங்க வர்றாங்க. யாருன்னு பார்த்தா இவரோட பேரு லீவிஸ். இந்த லீவிஸ் ரொம்பவே வயசானவரா இருக்காரு. ஆக்சுவலா இந்த இடத்த முதல்ல உருவாக்குனதே இவர் தான். அந்த லீவிஸும் கேல் உனக்கு இந்த இடத்த சுத்தி காமிச்சானா, இந்த இடத்த பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி நம்ம பே கிட்ட கேக்குறாரு. நான் எதிர்பார்த்த அளவுக்குலாம் ஒர்த்தா இல்லைன்னு சொல்லி இந்த பேயும் கிண்டல் பண்றா. இனிமே நீ கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் இவரே உனக்கு பதில் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு கேல் அந்த இடத்துல இருந்து கிளம்ப பாக்குறாரு. ஸோ இப்போ லீவிஸும் பே கிட்ட உன்னோட மனசுல நீ இந்த இடம் எந்த மாதிரி இருக்கணும்னு நினைச்சியோ அந்த மாதிரி நீ மாத்தி காட்டு. அதை செய்யறதுக்காக நீ உன்னோட மனசுல இந்த இடம் எப்படி இருக்கணும்னு சின்னதா கற்பனை பண்ணா மட்டும் போதும், நீ நினைச்ச மாதிரி இந்த இடம் மாறிடும்னு சொல்றாரு. ஸோ இப்போ பே கற்பனை பண்ண அந்த இடத்துல நிறைய சேஞ்சஸ் வருது. அங்க இருக்க எல்லா ரூம்ஸுமே ஒரே மாதிரி இல்லாம ஒவ்வொரு ரூம்ல இருக்க அந்தந்த இஃப்ஸோட கேரக்டர் படியே ஒவ்வொரு ரூமும் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி அங்க இருக்க எல்லா இஃப்ஸோட ரூமுமே மொத்தமா சேஞ்ச் ஆகுது. இப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேயும் கேலும் மட்டும் அந்த தீம் பார்க்ல இருந்து வெளியே வர்றாங்க. அங்கே கட் பண்ணா மறுநாள் காலையில ஒரு நோட் புக்கு பென் எல்லாம் எடுத்துட்டு 2 பொக்கேவோட ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அங்க வந்தா அவளோட அப்பா நீ இன்னைக்காவது கதை சொல்லுவியான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லப்பா, எனக்கு செய்யறதுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லி அங்கிருந்து போறா. இப்போ அவ அங்கிருந்து திரும்ப போகும்போது பெஞ்சமின் அவனோட ரூம்ல இருக்கிறத பாக்குறா. எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவன்கிட்ட அவ சொல்றா. அதுக்கு அவனும் சரி ஓகே குட் லக், ரொம்ப நல்லா பண்ணுன்னு சொல்லி அனுப்புறான். அது ஓகே, உனக்கு இமேஜினரி ஃப்ரெண்டுன்னு யாராச்சும் ஒருத்தங்க இருக்காங்களான்னு சொல்லி பெஞ்சமின் கிட்ட கேட்கிறா இவ. அதுக்கு அவன் இல்லைன்னு சொல்றான். அப்படி ஒருத்தர் உனக்கு வேணுமான்னு சொல்லி இவ கேட்குறா. அதுக்கு அவனும் ஆமா வேணும்னு சொல்றான். ஸோ இப்போ பேவும் அவளோட ஃப்ரெண்டான பெஞ்சமினுக்கு ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணலான்னு சொல்லி அவன்கிட்ட பேசினதை வச்சு அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள், அவனோட ஹாபிஸ் அப்படி நிறைய லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கா. அது வச்சு எந்த இஃபை அவனுக்கு கொடுக்கலான்னு சொல்லி நம்ம பே இப்போ செலக்ட் பண்ண போறா. ஸோ அதனால பே, கேல், லீவிஸ் இவங்க 3 பேரும் அங்கே இருக்க எல்லா இஃபையுமே ஒவ்வொரு இஃபை தனித்தனியாக கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அவங்க உருவாக்கப்பட்ட காரணம், அவங்கள உருவாக்கின குழந்தைகள் யாரு அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறா. அப்படி அந்த இஃப்ஸ் எல்லாரையுமே அந்த பெஞ்சமினுக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக இந்த இஃப்ஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறா. பேவும் ஒவ்வொரு இஃப்ஸையா கூட்டிட்டு வந்து பெஞ்சமினுக்கு காட்டுறா. ஆனா பெஞ்சமினோட கண்ணுக்கு எந்த இஃபையுமே தெரியல. நீ ஃபீல் பண்ணாத, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் நீ இருக்கிறியே அப்படின்னு சொல்லி பேவை பார்த்து பெஞ்சமின் சொல்றான். ஆனா நம்ம பே அவ ட்ரை பண்ண குழந்தைக்கே அதுக்கு தேவையான இஃபை கொடுக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறா. பேவும் இப்போ லூவிஸ் கிட்ட வந்து பேசுறா. லூவிஸும் இவ்வளவு நேரமும் நீங்க ஒரு புது குழந்தைய தேடி தான் போறீங்க, ஆனா உண்மையிலேயே இவங்களை உருவாக்குனவங்களுக்கு தான் இவங்களோட தேவை இருக்கும், ஆனா அந்த குழந்தைங்க தான் வளர்ந்துட்டாங்களேன்னு சொல்லி பே கேக்குறா. அதுக்கு லூவிஸும் எல்லா குழந்தைங்களுமே அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் இந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸோட உதவி கண்டிப்பா தேவைப்படும். நம்ம ரொம்ப நேசிக்கிற விஷயங்களை கண்டிப்பா நம்மளால மறக்கவே முடியாது. நம்ம ஆள் மனசுல புதைஞ்சிருக்க அந்த மெமரிஸ் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும், அவ்வளவுதான். அதாவது எனக்கு இந்த அழகான கடற்கரை காத்தும் இங்க நடந்து போற மக்களோட காலடி சத்தம் கேட்டா போதும், நான் கண்ணை மூடுனா எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஸோ இப்போ அந்த லூவிஸ் கற்பனை பண்ண மாதிரி அந்த மொத்த தீம் பார்க்கும் அவர் மனசுல இருக்க மாதிரி மாறுது. அங்க இருக்க எல்லா குழந்தைங்களும் அவங்களோட இஃப்ஸ் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதே மாதிரியான ஒரு நாளுக்காக தான் லூவிஸ் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அந்த பக்கம் வீடியோ கேமரால இருக்க பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம பேயோட அப்பாவும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நர்ஸ் வந்து இதோ பாருங்க, நாளைக்கு தான் உங்களுக்கு சர்ஜரி இருக்கு, ஸோ சீக்கிரம் படுத்து தூங்குங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம பே அவங்களோட பாட்டி கிட்ட நீங்க சின்ன வயசா இருக்கும் போது என்னவா ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கிறா. அதுக்கு அவங்களும் நான் சின்ன வயசா இருக்கும் போது பேலே டான்ஸரா ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நான் ஒரு டான்ஸரா தான் இருந்தேன், அது உன் தாத்தாக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல அவங்க டான்ஸ் ஆடின ஒரு போட்டோவை எடுத்து காட்டுறாங்க. இப்போ யோசிச்சா கூட இவங்க பெர்ஃபார்ம் பண்ண அந்த தியேட்டர், ஆடியன்ஸ், லைட்ஸ், மியூசிக் அப்படின்னு எல்லாமே ஞாபகத்துல வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நமக்கு இப்போ வயசானதுனாலையும் ரொம்ப வளர்ந்துட்டதுனாலையும் தான் அந்த டான்ஸை விட வேண்டியதாக போச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பே அந்த பாட்டியோட பழைய ஃபோட்டோவில் பிளாசம் இருக்கிறத பார்க்குறா. உடனே மாடியில் இருக்கிற கேலோட வீட்டுக்கு வந்து பிளாசம் கிட்ட இதோ பாரு, என் பாட்டியோட கிஃப்ட் நீ தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக சொல்கிறா. ஆனால் அந்த விஷயம் இவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாசமும் இவங்க பாட்டி கூடவே சேர்ந்து பேப்பர் படிச்சிருக்கா, டிவி பார்த்துருக்கா, இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கா. ஆனால் இருந்தாலும் இந்த பேயோட பாட்டி கண்ணுக்கு பிளாசம் தெரியவே இல்லை. இப்போதான் நம்ம பேக்கு லூவிஸ் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அவளோட பாட்டிக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறா. அதனால பிளாசமை கூட்டிட்டு இப்போ அவளோட வீட்டுக்கே திரும்ப வந்து ஒரு பழைய சாங் ரெக்கார்டரை ப்ளே பண்ணி விடுறா. அந்த சத்தத்தை கேட்டு பேயோட பாட்டி வெளியே வராங்க.
உடனே நாம பேயும் அந்த பிளாசமும் மறைஞ்சுக்கிறாங்க. பேயோட பாட்டியும் அந்த பாட்டை நிறுத்தலான்னு சொல்லி போனாலும் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த பாட்டை அவங்க கேட்கறதுனால ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த மியூசிக்கும் ஜன்னலுக்கு வெளியில வர பெரிய பெரிய லைட்ஸோட வெளிச்சமும் இவங்கள ஒரு தியேட்டர்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது. பழைய மெமரிஸோட ரொம்பவும் ஃபீல் பண்ணி இந்த பாட்டி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதனால பாட்டியோட பழைய நினைவுகள் வந்ததுனால இப்போ பிளாசம் பயங்கரமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. அந்த பிளாசம்க்கு ரெக்கைகளும் முளைக்குது. இப்போ பாட்டி கூடவே சேர்ந்து டான்ஸ் ஆடுது. இதையெல்லாம் பார்த்து அந்த கேல் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதையெல்லாம் பார்த்ததும் மற்ற இப்ஸ்களையும் அதுங்களை உருவாக்குன குழந்தைங்க கூடயே சேர்த்துடலாங்கிற ஒரு நம்பிக்கையும் வருது. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஒரு இஃப் பேயோட வீட்டுக்கு வந்து ஒரு ஃபைலை கொடுத்துட்டு போகுது. அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ப்ளூ இஃப் உருவாக்குன குழந்தை யாரு, அவர் இப்போ எங்க இருக்காரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால இப்போ கேல், பே, ப்ளூ இவங்க 3 பேரும் சேர்ந்து அவரை பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. ப்ளூ இஃபை உருவாக்குன இவரோட பேர் ஜெரிமி. இப்போ ஜெரிமியும் அவரோட வேலை விஷயமா ஒன்னு சப்மிட் பண்ணி ஆகணுங்கிறதுனால அவர் இப்போ ரொம்ப டென்ஷனா இருக்காரு. எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, நான் ஏதாவது சாப்பிட்டாகணுமே அப்படின்னு சொல்லி ப்ளூ சொல்லும் போதுதான் பேக்கு இப்போ திடீர்னு ஒரு ஐடியா ஞாபகத்துக்கு வருது. இப்போ இந்த பக்கம் அந்த ஜெரிமி அவரோட ப்ரொபோசலை சப்மிட் பண்றதுக்காக அந்த கம்பெனிக்கு இப்போ வந்திருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணியே இவங்க 3 பேரும் அதே இடத்துக்கு வந்துடுறாங்க. பே இப்போ அவளோட கையில ஒரு பார்சலும் வச்சிருக்கா. ஜெரிமியோட பேரண்ட்ஸ் ஒரு பேக்கரி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி ப்ளூ ஆல்ரெடி சொல்லியிருப்பான். ஸோ அதனால பே ஒரு பேக்கரிக்கு போய் பேக்கரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பா. அதை ஓப்பன் பண்ணதும் பேக்கரி வாசம் வந்ததுமே அந்த ஜெரிமி அந்த வாசனையை கேட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. இப்போ கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் பண்றாரு. இப்போ நம்ம பே எதிர்பார்த்த மாதிரியே ஜெரிமிக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றாரு. இதனால நம்ம ப்ளூ இப்போ ஜொலிக்க ஆரம்பிக்குது. ப்ளூவும் இப்போ அவரை தொடலான்னு சொல்லி போகும்போது இப்போ நம்ம ஜெரேமியை கம்பெனியில் கூப்பிடுறாங்க. இதனால அவரோட கவனம் கலையுது. ஸோ இப்போ அந்த ப்ளூ ஜொலிச்சிட்டு இருந்ததும் நின்று போயிருது. இவரோட ப்ரொபோசலை சப்மிட் பண்ணுறதுக்காக இவர் டோர் பக்கத்தில் போனதும் இந்த ஜெரேமி மறுபடியும் பதட்டமாகறாரு. ஆனா இந்த வாட்டி ப்ளூ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஜெரேமியை தொடுறான். ப்ளூவால ஜெரேமியை தொடவும் முடியுது. ப்ளூவால இப்போ அந்த குட்டி பையனா இருந்த ஜெரேமியை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ ஜெரேமியும் அவரோட பதட்டம் எல்லாம் குறைஞ்சு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. ரொம்ப ஒரு புது நம்பிக்கை கிடைக்குது. அந்த நம்பிக்கையோடயே இப்போ அந்த கம்பெனிக்குள்ள போறாரு. இத்தனை வருஷம் கழிஞ்சு ஜெரேமி கூட ப்ளூவால ஒன்று சேர முடிஞ்சதுனால ப்ளூ ரொம்பவே சந்தோஷப்படுது. நம்ம பேவை ஹெல்ப் பண்ணிக்குது. ஆனா இதை ரிசப்ஷன்ல இருந்து பாக்குறவங்களுக்கு பே ஏதோ வித்தியாசமா நிக்கிற மாதிரி தெரியுது. அந்த ப்ளூ தான் ஒரு இஃப் ஆச்சு, அதனால அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. இப்போ அங்க கட் பண்ணா நம்ம பே அவளோட வீட்டுக்கு திரும்ப வரா. அங்க வந்து பார்த்தா அவளோட பாட்டி ரொம்ப பதட்டமா இருக்காங்க. என்னன்னா அவளோட அப்பாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. ஆனா அதனால ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. என்ன ஆச்சுன்னு தெளிவா தெரியல. ஆனா நாம இப்போ உடனே கிளம்பி ஆகணும்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்றாங்க. ரொம்பவே பயந்து போன பேயும் கேல் வீட்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏற்கனவே இதே மாதிரி தான் நான் என்னோட அம்மாவை இழந்தேன். இப்போ அப்பாவை பார்த்து நான் என்ன சொல்றதுன்னு சொல்லி கேக்குறா. எப்பவும் நீ சொல்ற மாதிரி நீ அவருக்கு ஒரு கதையை சொல்லுன்னு சொல்லி கேல் சொல்றாரு. உடனே இப்போ நம்ம பேயும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வரா. அங்க வந்து பார்த்தா எல்லா யூத்ஸும் இவளுக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவளோட அப்பாவை பாக்குறதுக்காக ரூமுக்கு வரா. வந்ததும் நர்ஸ் உன்னோட அப்பாவுக்கு இப்பதான் சர்ஜரி முடிஞ்சிருக்கு, அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், ரெஸ்ட் எடுக்க விடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. பே அவளோட அப்பாவோட கையை பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன்ப்பான்னு சொல்றா. இது ஒரு சின்ன பொண்ணோட கதை. அவ ரொம்பவும் சோகமா இருந்தா, ரொம்ப கவலையா இருந்தா. எப்பவுமே அந்த பொண்ணுக்கு துணையா ஒருத்தர் இருந்தாரு. ரொம்ப மேஜிக்கான ஒருத்தர். அவரு தான் வளர்ந்துட்டு தான் நினைச்சு அவரை விட்டுட்டு விலகி போக அவ நினைச்சாலும் அந்த பொண்ணை அவரை விடவே இல்லை. இதுல ஒரு விஷயம் என்னன்னா அவர் கூட இருக்கிறது தான் அந்த பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் கூட இருக்கிறத ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ண அவ. அப்பா உங்களுக்கு ஒண்ணு புரியுதா, நான் இன்னும் சின்ன குழந்தை தான் அப்பா, உங்களை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுறா. கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவளோட அப்பா சொல்றாரு. சோ இப்ப அவளோட அப்பாக்கு எதுவும் ஆகல, அவர் நல்லா தான் இருக்காரு. இவளும் அந்த சந்தோஷத்துல வெளியே வந்து அவளோட பாட்டியை கட்டி பிடிச்சுக்கிறா. அதுக்கப்புறமா அங்க பார்த்தா அங்க இருந்த எந்த இஃப்மே காணோம், எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அடுத்த நாளே கேலோட வீட்டுக்கு நம்ம பே வந்து கதவை தட்டுறா. ஆனா கதவை திறக்கவே இல்லை. அந்த சத்தத்தை கேட்டு அந்த அப்பார்ட்மெண்டோட ஓனர் வெளியே வர்றாங்க. இந்த வீட்டுல யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேயும் இல்ல என்னோட ஃப்ரெண்டு உள்ளதான் இருக்காரு, நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன்னு சொல்றா. ஆனா அந்த அப்பார்ட்மெண்டோட ஓனர் அந்த லேடியும் அந்த வீட்டையே ஓபன் பண்ணி காட்டுறாங்க. ஆனா உள்ள யாருமே இல்ல, அங்க யாரும் இருந்ததுக்கான அடையாளமும் இல்ல. ரொம்ப நாட்களா இந்த வீடு பூட்டி தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அங்க கட் பண்ணா மறுநாளே அடுத்த லீவுக்கு நாம இங்க வரலாம்னு சொல்லிட்டு நம்ம பேயோட அப்பா பேய கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு.
பே அவ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறா. எல்லாரும் எங்க போனாங்கன்னு சொல்லி அவளால சுத்தமா கெஸ் பண்ண முடியல. அவளுக்கு ஐடியாவே இல்ல. இப்போ அவளோட கார் டிக்கில அவ கொண்டு வந்த பேக்கை வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது இவ ஆல்ரெடி சின்ன வயசுல வரைஞ்சு வச்சிருந்த அந்த டிராயிங்ஸ் ஆர்ட் எல்லாம் இருந்து இல்லையா, அந்த பாக்ஸ் தெரியாதனமா கீழே விழுந்துருது. இதை எல்லாத்தையுமே நம்ம பே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த தீம் பார்க்குக்கு முன்னாடி அப்பா அம்மா கூட இவ இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங்கை இவ வரைஞ்சு வச்சிருக்கா. பார்த்தா பக்கத்திலேயே கேல்வின்னு ஒரு பொம்மையை வரைஞ்சு வச்சிருக்கா. சோ இவ்வளோ நாளா இவ கூடவே இருந்து இவ்வளவும் செஞ்ச அந்த கேலே ஒரு இஃப் தான். அதுவும் நம்ம பே தான் அந்த கேலை உருவாக்கி இருக்கா. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவ புரிஞ்சுக்கிட்டதும் மறுபடியும் மாடியில இருக்க அந்த கேலோட வீட்டுக்கு வரா. நான் உங்களை மறந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் வளர்ந்துட்டேன்னு நினைச்சு நீங்க தேவையே இல்லைன்னு நினைச்சிட்டேன். ஆனா உண்மை என்னன்னா நீங்க எனக்கு எப்பவுமே தேவை. அதுலயும் குறிப்பா நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க எனக்கு கண்டிப்பா தேவை. முன்னாடி அந்த லூவிஸ்ங்கிறவரு கண்ணை மூடி மனசார யோசி அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அவர் சொல்லி கொடுத்த மாதிரியே இவளும் இப்போ கண்ணை மூடி மனசார யோசிக்கிறா. கேலும் மத்த எல்லா இஃபும் மறுபடியும் நம்ம பேயோட கண்ணுக்கு தெரியுறாங்க. இந்த கேலை நம்ம பே எப்படி உருவாக்குனாலோ அதே ஒரிஜினல் கெட்டப்ல இப்ப வந்திருக்காரு. பேவுக்கு கேல்வினோட நினைவுகள் வந்ததுனால இப்போ கேலும் ஜொலிக்கிறாரு. அதாவது இந்த ஃபுல் மூவில நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கேல் பப்ளிக்ல இருக்கும் போது கூட பப்ளிக்ல இருக்க மத்தவங்களோட கண்ணுக்கு இந்த கேல் தெரிஞ்சிருக்க மாட்டாரு. ஏன்னா அவரும் ஒரு இஃப் தான். என்ன மாதிரியே மத்தவங்களோட கண்ணுக்கும் அவங்கவுங்க உருவாக்குன இஃப் தெரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்லன்னு சொல்லிட்டு பே யோசிச்சுக்கிட்டே கிளம்புறா. அவ யோசிச்ச மாதிரியே அவளோட பாட்டியால இப்போ அவங்களோட இஃப்பான பிளாசம பார்க்க முடியுது. அதே மாதிரியே இந்த படத்துல வந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்களோட இஃப் கண்ணுக்கு தெரியற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா படம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.